ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு குடும்பஸ்தன் என்னாலே நம்ப முடியல. மேரேஜே வேண்டான்னு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் மேலே நம்பிக்கை வந்தது. பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்தேன். இப்பதான் பொறுப்பான புருஷனா மாற போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுப்பா இருப்பானான்னு தெரியல. எனக்கு பதிலாக தான் நீ பொறுப்பேத்துக்குவியே. என் பிசினஸே பாத்துக்கிட்டவ என்னையும் இந்த வீட்டையும் பாத்துக்க மாட்டியா என்ன? உண்மைதானே டார்லிங்? கயு கயு, என்ன நம்பி? இவ்வளவு நேரம் நான் என்ன பேசினேன்னு கவனிச்சியா? கவனிச்சனே. நீ கவனிக்கல? இல்ல நம்பி, கவனிச்ச. நீ கவனிக்கல? அப்ப அந்த பிரகாஷ் சொன்னது உண்மைதானா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. எனக்கு என்னமோ பிரகாஷ் சொன்னது உண்மையான உன் மேல டவுட் வருது. அப்படிலாம் இல்ல நம்பி, நான் ஏதோ ஒரு யோசனையில. நல்ல விஷயம் பேசுறப்போ உனக்கு என்ன யோசனை? அப்ப நீ இன்னும் பழைய புருஷன் தான் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டுல பொய்யா தான் வாழ்ந்துட்டு இருக்கியா? என்ன பேசுறீங்க நீங்க? பின்னே ஒரு மாதிரி இருக்க. அப்ப அவன் சொன்னதான் உண்மைன்னு ஆயிடுச்சுல்ல? அப்ப நீ கல்யாணத்துக்கு வேண்டாம் வெறுப்பாதான் ஒத்துக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ என் கூட வாழணும்னு ஆசைப்படல. நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நம்பி. நீங்க பேசுனத பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, என்ன நீ இவ்வளவு நாள் முட்டாளாக்கி இருக்க. என் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ நம்பி, ஏன் இப்படி என்ன கொல்றீங்க? சத்தியமா அப்படிலாம் நான் நினைக்கவே இல்ல. சத்தியமா அப்படி நினைக்கல? இல்ல. அப்ப ப்ராமிஸ் பண்ண. அந்த குடும்பத்துல சத்தியம் பண்ண சொன்னா போய் சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னல. இப்ப நான் உன்னை கேக்குறேன், சத்தியம் பண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற உன் புருஷன் உன் மனசுல இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லு. பாத்தியா, யோசிக்கிறேன். அப்ப நீ போய் சொல்லிருக்க. ஐயோ இல்ல நம்பி. அப்ப சத்தியம் பண்ணு. நீ அவனை நினைக்கலன்னு சத்தியம் பண்ணு. யார் மேல சத்தியம் பண்ணட்டும்? உன் தலை மேல சத்தியம் பண்ணவா? ஏய், என்ன நீ வா பொண்ணு கூப்பிடுற? ஏன்? கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே, கூப்பிட்டா என்ன தப்பு? தாராளமா கூப்பிடலாம். ஆனா சத்தியம் பண்றது மட்டும் என் தலைமையிலையும் வேண்டாம், உன் தலைமையிலையும் வேண்டாம். வினோ தலைமையில சத்தியம் பண்ண. அக்கா, நீ ஏன் பயப்படுற? உன் அக்கா உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான்ல. சத்தியமா நான் ஒன்னதான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி என் மனசுல கொஞ்சம் கூட ஆசையோ நினைப்போ இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதுக்கு மேலே என்ன சந்தேகப்பட போறியா? சூப்பர் காயு. இப்ப நான் உன்னை நம்புறேன். அந்த பிரகாஷ் என்ன குழப்பி விட்டானா? நான் தான் சந்தேகப்பட்டேன். சாரி 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 சாரி. இட்ஸ் ஓகே. உன் இடத்துல யாரு இருந்தாலும் எப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ நீ வா போன்னு கூப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வாங்க போங்கன்னே கூப்பிட. உங்களுக்கு பிடிக்கலனா நான் அப்படி கூப்பிடல. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறோம். என்ன வினோ, சந்தோஷமா? ஐயோ, என் தலையில சத்தியம் பண்ணிட்டு சந்தோஷமான்னு வேற கேக்குறியா? சொல்லுடி. அந்த கல்யாணத்துல நீ எங்க இருப்பல்ல, அங்க இருந்தே நீ எங்களை விஷ் பண்ணிட. ஏன்னா எங்க பக்கத்துல நீ நிக்க முடியாது. உன் புருஷனுக்கு இவ கூட நீ நெருக்கமா இருக்கிறது பிடிக்காது. நம்பி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கட்டுமா? ஏண்டாலே, தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, தாலி எடுத்தாச்சு, இடமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம தனித்தனி ரூம்ல இருக்கணுமா? இன்னில இருந்து ஒரே ரூம்ல வாழ ஆரம்பிச்சிடலாமே. நாசமா போறவன் இங்கேயும் வந்து நிக்கிறானே. என்ன நம்பி, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க மாட்டீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற சாந்தி முகூர்த்தம் உண்மையா இருக்கட்டும். இப்ப வேண்டாமே. அதானே, இன்னும் 1 or 2 days பொறுக்க மாட்டேனா? குட் நைட் காயு. வினோ, குட் நைட். அக்கா, என்னக்கா இது? ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். அப்போ நான் செத்தா உனக்கு பரவாயில்லையா? பாவ புண்ணியத்துல உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஏச்சி, சத்தியத்தை நம்பிக்கிட்ட. நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சியா? நம்பிய திடீர்னு நீ வா போன்னு ஏன் கூப்பிட ஆரம்பிச்சேன்னு நினைக்கிற? எல்லாம் காரணமா தான். உன் தலையில கை வச்சு ஒன்ன பார்த்து சத்தியமா நான் ஒன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த முட்டாள் அது அவன் நினைச்சிட்டு இருக்கான்.
அதே மாதிரி என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு நான் சொல்லலையே. எக்ஸ் ஹஸ்பண்ட்னு ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன். அக்கா நீ பலே கில்லாடிக்கா. டேய் 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 மூர்த்தி, கார் சாவி கொடுத்துட்டு போடா. மறந்துட்டேன்டா. இந்தா வா, வீட்டுக்கு வந்துட்டு போ. உன் வீட்டுல வந்து நான் என்னடா பண்ண போறேன்? அறிவு கட்டவனே, ராஜு வீட்டுல நகை தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சு. 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போலாம்ல. டேய் அதுக்காக தினமாட ஆறுதல் சொல்லுவாங்க? பாவண்டா திலகா, நகை போனதுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறா. அவளை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொன்னாதானே அவளுக்கும் தெம்பா இருக்கும். அதுக்கு நீ மட்டும் பேசின பத்தாதா? நான் இதுக்கடா வரணும்? மூஞ்சி மேலையா போடுவேன். வாடான்னு சொல்றேன்ல. ஆமாண்டா கணேசா, நீ கொஞ்ச நாளா சரியே இல்ல. இப்பெல்லாம் நீ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கு ரொம்ப யோசிக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன, வா போலாம், வா வா. என்னம்மா அது, இன்னுமா அழுதுகிட்டு இருக்கிற? என்ன தம்பி செய்ய சொல்றீங்க? நேத்து ராத்திரியில இருந்து ஒரே அழுகுதான். சாப்பிட கூட இல்லாம அழுதுகிட்டே இருந்தா போன நகை திரும்பி வந்துடவா போகுது? நீங்களே சொல்லுங்கப்பா. என்னம்மா இது, சகல உனக்கா வாங்கி கொடுத்தா சரிதான், அது தொலைஞ்சு போனதுக்காக உன் உடம்ப நீயே கெடுத்துக்குவியா? என் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேனா தூக்கி 5 ரூபாயா சேர்த்து வச்ச முதல் சேமிப்புல அவளுக்கு வாழ்க்கையில முதல்ல எடுத்து கொடுத்த நகை. அதனால தான் இவளால பொறுத்துக்கவே முடியல. என்ன பண்றது? 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லுங்கப்பா. திலகா, ஒண்ணு மட்டும் நம்புமா, நீ நகை வாங்கினது உழைச்ச பணத்துல, பாடுபட்டு சேர்த்த பணத்துல. அது எங்க போனாலும் நம்ம கிட்ட திரும்பி வந்துருமா? நிச்சயமா அந்த நகை உனக்கு திரும்ப கிடைச்சிரும். அதை எடுத்த பரதேசி பயலுக்கு கை காலெல்லாம் விளங்காம போய் அதை அவனே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பான் பாரு. என்ன கணேசா சொல்ற? ஆமா ஆமா. ஏய், கார் ஓட்டுறதுல தான் உனக்கு சோம்பேறித்தனம்னா ஆறுதல் சொல்றது தெரியுமா சோம்பேறித்தனம்? வா, வந்து 2 வார்த்தை ஆறுதல் சொல்லு போ. ஆமாம்மா, அழாதம்மா. டேய், இதுக்கு நீ ஆறுதல் சொல்லாமலே இருந்திருக்கலாம்டா. 2 வார்த்தைனா 2 வார்த்தை தான் சொல்லுவியா? இவ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு வேதனை தாங்க முடியல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நடு தெருவுல லாரி வந்து தேய்ச்சுக்கிட்டு போயிடுவான். என் கைக்கு மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு விருந்து. மச்சான் நான் கிளம்புறேன்டா. டேய் கணேசா, வந்தது வந்துட்ட, சகல வர வரைக்கும் இருந்துட்டு போடா. திலகாவோட இந்த நிலைமைய பார்த்துட்டும் போறேன்னு சொல்ற? பாவம்டா திலகா, இருந்து கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லிட்டு போ. ஆமாங்க, அக்கா ரொம்ப பாவம். எவ்ளோ ஆறுதல் சொன்னாலும் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. போனா போட்டும், ராஜு திரும்பவும் சம்பாதிச்சு வாங்கி கொடுக்க போறாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி போனா போகுதுன்னு விட முடியும்? ஓ நகை 1 பவுன் தொலைஞ்சு போனா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி நான் விடுவேன்? என் நகை மட்டும் தொலைஞ்சிருந்தா இந்நேரம் எல்லாரையும் கொன்னு போட்டிருப்பேன், இல்லனா என் உயிரையே விட்டுருப்பேன். இவளும் அதத்தான் செய்வா போல இருக்கு. திலகா, அந்த திருட்டு பையன் மாட்ட போறான். சகல, நீ எங்க போயிட்டு வர? வேலைக்கு தான் போயிட்டு வரேன். ஏன்பா திலகா இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருக்கும்போது நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா என்ன பார்த்தோம்? சகல, இது மத்த தொழில் மாதிரி இல்ல. ஒரு நாள் போலன்னா எல்லாரும் தவிச்சு போயிடுவாங்க. 2வது நாள் போலன்னா ஆளே மாத்திடுவாங்க. சகல, தினமும் சப்ளை பண்ண வேண்டிய வேலை. இழுத்துக்கிட்டே கடந்தாலும் தவந்து போயாவது கேன் சப்ளை பண்ணி தான் ஆகணும். அதுவும் சரிதான் சகல, உனக்கு முதலாளின்னு யாரும் தனியா கிடையாது. கேன் தண்ணி வாங்குற எல்லாருமே உனக்கு முதலாளிங்க தான். அத விடு சகல, வர வரையில நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன். டேய் என்னடா சொன்னாங்க? திருட மாட்டிட்டானா? டேய், நீ ஏன்டா பதற? இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு கேட்டேன். பாவம் சிஸ்டர் எப்படி வருத்தப்படுறாங்க பாரு, அதனால தான் கேட்டேன். ஆமாண்டா, போலீஸ்ல நகை திருடினதை கண்ணால பார்த்த 2 சாட்சிகளை பிடிச்சிருக்காங்களா. என்னது சாட்சியா? யாரு யாரு யாரு? இருறா ஓடினவன 2-3 பேர் பார்த்துருக்காங்களா. அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய அந்த திருட்டு ராஸ்கல் உன்ன மாதிரியே இருப்பானாடா. நானும் அதையே தான் சொல்றேங்க. இவர மாதிரி தான் இருப்பான் அந்த கட்டையில போறவ. சீக்கிரமா காணாம போன நகையோட அவனை கண்டுபிடிச்சா சந்தோஷம் தான். நான் இல்ல. ஏய் லூசு, டேய், உன்னை யாரா திருடன்னு சொன்னது? உன்ன மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிச்சு. நீ எங்க ஃப்ரெண்டுடா, உன்னை நாங்க சந்தேகப்படுவோமா? சகல, சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. பழைய குற்றவாளிங்க லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்களாம். இந்த மாதிரி ராபரி கேஸ் பண்ணவன், வேற குற்றத்துல மாட்டினவன், எல்லா ஃப்ராட் பையன் லிஸ்டையும் எடுத்து தேடுறாங்களாம். அவங்கள போட்டு குடஞ்சி எடுத்து எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்களாம். திலகா, நம்ம நகை நமக்கு வந்துடும் திலகா, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? டேய் கணேசா, பழைய குற்றவாளினா நம்ம பேரும் அதுல அடிபடும்ல. என்னடா சொல்ற? ஆமாண்டா கணேசா, நிறைய கேஸ்ல நாமளும் உள்ள போயிட்டு வந்திருக்கோம்ல. டவுட்னு கூப்பிட்டா நாமளும் போய் நிக்கத்தாண்டா வேணும்.
சந்தேகம்னு வந்துட்டா யாருமே விதிவிலக்கு இல்லடா. சரி மச்சா, எனக்கு டைம் ஆகுது, வண்டி வேற வெளியில நிக்குது. நீ வேற நான் சரியா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றல, நான் போய் வேலையை பார்க்கறேன்டா. பரவாயில்லடா கணேசா, திடீர்னு திருந்திட்ட. சரி சரி கிளம்பு. சரி நான் வரேன். டேய் ராஜ் நான் வரேன். சரிடா. சகல, காயத்ரிக்கு நம்பிக்கை மேரேஜ்னு பிரகாஷ் சொன்னானே, அந்த விஷயம் என்னாச்சு? ஐயோ நல்ல ஜோடி. அந்த நம்பி உலக ஃப்ராடு, அந்த காயத்ரி ஃப்ராடுக்கெல்லாம் ஃப்ராட் அவ. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா ரொம்ப பொருத்தமா இருக்கும். கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குங்க. அவ எல்லாம் பொம்பளையே கிடையாது, ராட்சசி. டைவர்ஸ் பண்றதும் இன்னொருத்தங்க கூட தங்குறதும் போனா போதுன்னு அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்கிறதும் ச்சே, சொல்லவே அசிங்கமா இருக்கு. அவளை எல்லாம் அக்கா அக்கான்னு போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அது அவ இஷ்டம். அது எப்படி நாம கேட்க முடியும்? என்ன வினோனே, அவளுக்கு சப்போர்ட் பண்ற போல இருக்க. ஆஹா, அவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னங்க? அதான் ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. ஆஹா, அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். சரி வாங்க போலாம். போ. என்னடா சொல்ற? அதான்டா எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அவ சம்மதம்னு சொன்னா அவ முகம் வாடி இருக்கணும், உலகமே இடிஞ்சு அவ மேல விழுந்த மாதிரி இருக்கணும். ஆனா அவ்வளவு தென்னாவட்டா சந்தோஷமா பேசுறா. அதத்தான் என்னால ஏத்துக்க முடியல. ஆச்சரியமா இருக்கேடா. டேய், நான் அவளை லாக் பண்ணாலும் அவ அந்த லாக்லயே மாட்டாத மாதிரி பிஹேவ் பண்றா. இத அவ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாளா, இல்ல திடீர்னு அந்த நம்பி நெருக்கடி கொடுத்ததும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாளா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் எப்படி சம்மதிச்சிருந்தாலும் நம்பியை கல்யாணம் பண்ணிட்டு தொலையிட்டுமேடா. நம்மள பிடிச்ச சனியை விட்டுதுன்னு இருப்போம். அவன் நம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன குழப்பம்? எதுக்கு பிரச்சனை பண்ற? அவ சம்மதிச்சத வேற வழி இல்லாமன்னு வச்சுக்கலாம். அதுக்காக அவ அவ்வளவு சந்தோஷமா இருப்பாளா? டேய், அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டு கொடுத்துருவாளா? அதான் வேண்டான்னு பிரிஞ்சாச்சு. இனிமே எந்த காலத்திலயும் இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரியும். அதனால கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. இல்ல அத்த, பிரகாஷ் சொல்றத வச்சு பார்த்தா எனக்கே யோசனையா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவ வாழ்க்கையில ஒரு நாளும் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படியே மாமாவை விட்டு கொடுத்தா மோனியும் விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். மோனியை விட்டு கொடுத்தா வீட்டை விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுல ஒண்ணு கூட அவ விட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவ சந்தோஷமா இருக்கான்னா நிச்சயமா சந்தேகப்படும்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னம்மா நீ அவன மாதிரி நீயும் குழப்பிக்கிட்டு இருக்க? ஏதோ நல்லது நடந்ததுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு, சரி ஏதோ விரக்தியிலே நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளவுதான், ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம்ல. அப்பா, அவளை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நிச்சயம் அவ சாதாரண ஆள் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவ தந்திரத்திலையும் கிரிமினல் தனத்திலையும் வாழ்றவ. ஆமா மாமா, அவ ஒரு சிரிப்பு சிரிச்சா கூட அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, அவ ஒரு நாளும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. நாம நிம்மதியா இருக்கிறத பார்த்தா அவ வயிறு எரிஞ்சு செத்து போயிடுவா. ஆமா மாமா, நமக்கு நல்லது பண்றானா அதுக்கப்புறம் அவ ஏதோ மிகப்பெரிய கெடுதல் பண்ண போறான்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி, அதையே தான் நானும் நினைச்சேன். அவ ஒரு நல்லது பண்ண போறானா அதுக்கப்புறம் 100 கெடுதல் பண்ண போறான்னு அர்த்தம். இதத்தான் நான் திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏய், அது எப்படிடா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்து கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா சிந்திக்கிறது, பிளான் பண்றது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரியை பார்த்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. ஏண்டா அதுக்காக சண்டை போட்டா 2 பேரும் ஒரேடியா பிரிஞ்சிருவாங்களே? தாம்பத்தியத்துல இதெல்லாம் சகஜம்தான். இல்லப்பா, இவங்களை நினைச்சா எனக்கு ஆச்சரியம் தான். இவன் என்ன நினைக்கிறானோ அதே தான் சத்யாவும் நினைக்கிறா. ஆமாண்டா, இவ்வளவு தூரம் அந்யோன்யமா இருக்கீங்க. இந்த சண்டையால உங்களுக்குள்ள பிரிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அது ஒரு நாளும் நடக்காதம்மா. சண்டைங்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுமா என்ன? யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நானும் சத்யாவும் மனசாலையும் சிந்தனையாலையும் ஒண்ணுதான். மனஸ்தாபம், கோபதாபங்கிறது வேற, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரியங்கிறது வேற. நான் தப்பு செஞ்சா என்கிட்ட சண்டை போடுறதுக்கும் திட்டுறதுக்கும் என்ன கோச்சுக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் அவளுக்கு உண்டு. இந்த விஷயத்துல தப்பு என் மேலதான். அதை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கல. அதையும் தாண்டி எங்களுக்குள்ள பிரிவுக்கோ பிரச்சனைக்கோ இடமே கிடையாது. என் உயிர் போற வரைக்கும் அது நடக்காதுமா. பிரகாஷ்,
எப்போ உங்க 2 பேர்கிட்டயும் இந்த அன்பும் பாசமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும்டா. அந்த தொடப்பக்கட்ட விஷயத்துல என்னடா பண்ண போற? நோ ஐடியா. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம ஒரு பிளான் போட்டா அதுக்கு கவுண்டர் பிளான் இல்லாம இருக்க மாட்டா. இந்த தடவையே நம்மள முறியடிக்க ஒரு திட்டம் போட்டுட்டா. அதான் அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அது என்ன திட்டம்னு நம்ம கண்டுபிடிச்சு முறியடிக்கணுங்க. இல்லனா அவ நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். இது என்னடா கொடுமையா இருக்கு. அவ கோவப்பட்டாலும் நாம பயப்பட வேண்டியதா இருக்கு, அவ சந்தோஷப்பட்டாலும் நாம பயப்பட வேண்டியதா இருக்கு. நிச்சயம் அவ பெரிய கைகாரி தான், நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கே. பரவாயில்ல விடுமா, அவ எப்படி யோசிப்பா, எந்த மாதிரி பிளான் பண்ணுவான்னு என்னாலையும் யோசிக்க முடியும். நிச்சயமா அவளோட கவுண்டர் பிளானை நான் கண்டுபிடிச்சிருவேன். பாருங்க. ஹலோ மிஸ்ஸஸ் அறிவுடை நம்பி, என்ன வர அன் டைம்ல எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு தான். ஜெயில இருந்து என் புண்ணியத்துல வெளியே வந்திருக்க காயத்ரி. நைட்டு நீ நிம்மதியா தூங்குறனா அது நான் உன் மேல காமிச்ச கருணை. நான் எப்படி தூங்குறேன்னு நீ கவலைப்பட வேண்டாம். அது எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? இவ்ளோ நேரம் நீ கவலைப்பட்டு புலம்பி தவிச்சிருப்ப. உன் மூளைக்குள்ள தீ பத்தி எரிஞ்சிருக்குமே. நான் எதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னு செவத்துல முட்டி முட்டி யோசனை பண்ணிட்டு இருப்பியே. என்னடா அது, காயத்ரிக்கு நம்ம ட்விஸ்ட் வச்சா இப்போ அவ நமக்கு ட்விஸ்ட் வச்சிட்டாலேன்னு புலம்பிக்கிட்டு தானே இருப்ப. புலம்புற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ ஏதோ திட்டத்தோட தான் நம்பிக்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மனசார சம்மதிச்சிருக்க நம்புறதுக்கு நான் ஒண்ணு நம்பி மாதிரி முட்டாள் இல்ல. கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. எஸ், நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். என்ன ஒண்ணு லைட்டா அசந்துட்டேன். நான் தோண்டி விட்டுதான் நீ ஜாமீனுக்கு சம்மதம் சொன்னியோன்னு லைட்டா நம்பிட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கதான் செஞ்சது. நாம தோண்டி விட்டா அந்த வலையில விழறவன் இவன் இல்லையேன்னு யோசிச்சேன். சாதாரணமா தோண்டி விட்டதுக்கு சரண்டர் ஆகுறவனா இவன்? இவன் கிரிமினல் ஆச்சே அப்படிங்கறத யோசிக்க மறந்துட்டேன். ஆனாலும் அந்த சைக்கிள் கேப்ல நீ நம்பிய தூண்டி விட்டு கல்யாணத்துக்கு நச்சரிக்கை வச்சப்ப நான் லைட்டா ஷாக் ஆயிட்டேன். இல்லங்கள, ஆனா இப்போ நான் சுதாரிச்சிட்டேன். சுதாரிச்சு என்னமா பண்றது? அந்த நம்பி உன்னை மலைப்பாம்பு இறைய பிடிச்சா மாதிரி பிடிச்சிட்டு இருக்கானே, உன்னால தப்பிக்க முடியாது காயத்ரி. நான் காயத்ரிடா. நரகத்துல கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள என்ன போட்டாலும் எந்திரிச்சு வர துணிச்சலும் தெனாவட்டும் எனக்கு இருக்கு. என்ன இந்த கல்யாணத்துல லாக் பண்ணிட்டா ஓ அண்ணன் கல்யாணத்துக்கு சிக்கல் இருக்காதுன்னு நீ பிளான் பண்ணிருக்க. அது தப்பான நம்பிக்கை இல்லடா, மூட நம்பிக்கை. அப்படியா? சவால் விட்டு சொல்றேன், 2 கல்யாணத்தையும் நான் நிறுத்தி காட்டுவேன். திரும்பவும் சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் குமார் தான் என் புருஷன். ஜெய்ஹிந்த் விலாஸுக்கு நான் தான் மகாராணி. அதை நான் அடைஞ்சே தீருவேன். இந்த காக்கா வட திருடின கதையெல்லாம் எனக்கு தெரியும். வாய் சவடால் விட்டே பழைக்கலாம் நீ பாக்குற, நான் விட்டாதானே. நம்பி உன்னை கார்னர் பண்ணதால நீ நடுங்கி போய் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். பயம் இருந்தா தாண்டா நடுக்கம் வரும், தன்னம்பிக்கை இருந்தா சந்தோஷம் வரும். நான் சந்தோஷமா இருந்தது நீயும் தானே பார்த்த. என்ன ஜெயிக்கணுங்கிற பதட்டத்துல கண்டபடி பேசாத. இப்ப நான் உன்கிட்ட 3வது சபதத்தையும் போடுறேன். நவீன மங்கம்மாத்தால தாங்க முடியாம போயிடுச்சே, வரிசையா சபதமா போட்டுட்டு போற. எத்தனை சபதம் போட்டாலும் இந்த காயத்ரி ஜெயிப்பா. இப்ப தெரிஞ்சுக்கோ, நான் நம்பி கல்யாணத்தை நிறுத்துவேன், குமார் கல்யாணத்தையும் நிறுத்துவேன். அதோட நான் ஓய போறதில்ல. அடுத்த கட்ட பிளானோட முதல் படியாதான் நான் உள்ள இருந்த படியே உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டினேன். ஆமா, நீ இப்ப பிரிச்சதுனால என் பொண்டாட்டி அமெரிக்கால இருக்கா, நான் அண்டார்டிகால இருக்கேன். உன்னோட இந்த கற்பனைக்கு அளவே இல்லையா? ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க, நான் இல்லங்கள. ஆனா ஒன்னா இருக்கீங்களா? உன்னை என்னங்க நொன்னங்கன்னு கொஞ்சிற சத்யா வாய்ப்ப இருக்கா? உன் மேல வெறுப்போடு இருக்கிற சத்யா தானே இப்ப இருக்கா? அவளை பார்த்து பார்த்து நீ நொந்து நொந்து போயிட்டு தானே இருக்க. இதுதான்டா ஆரம்பம். என்னோட 3வது சபதமும் இதுதான். உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற கருத்து வேறுபாட்டுல ஆப்படிச்சு அதை பெருசாக்கி உங்க 2 பேரையும் இந்த தடவை
நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன்டா. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.